இது பாத்தீங்கன்னா ரீசெண்டா சிவகாசியில் நடந்த சம்பவம் தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வீட்டோட வாசல்ல விளையாடிட்டு இருந்த 2 குழந்தைங்க மேல அந்த வீட்டு காம்பவுண்ட் வால்ல அந்த கேட்டோட பொருத்திருக்க சுவர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே இடிஞ்சு அந்த குழந்தைங்க மேல விழுந்து இன்னைக்கு அந்த 2 பிஞ்சு குழந்தைங்களோட உயிர் வந்து இன்னைக்கு வந்து போயிருச்சு. நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும், அந்த காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுந்ததுல வந்து அதுல எந்த வித ஒரு கம்பி கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாதிரி இல்லைங்க. அது ஆக்சுவலாக நம்ம பில்லர் எழுப்போம், என்ன செய்வோம், கீழே ஒரு 2-3 அடிக்கு வந்து பள்ளம் தோண்டி அதில் வந்து கம்பி கட்டி அந்த காங்கிரீட் கலர்லாம் ஊற்றி வந்து நம்ம பில்லர் எழுப்புவோம். அப்படி பில்லர் எழுப்பி அது மேலே நம்ம கேட்டை பொறுத்தனா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்தாலே தெரியுது, வெறுமனே வந்து செங்கலை வந்து சும்மா அடுக்கி வச்சு அந்த ஒரு சுவர் எழுப்பி அதில் வந்து அந்த கேட்டை வந்து இரும்பு கேட்டை வந்து மாட்டிருக்காங்க. அது எப்படி வெயிட் தாங்கும்? இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆகுங்களா, அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு. இப்போ அந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்களாம். என்னை கேட்டால் வந்து இது வந்து விபத்து கிடையாது, இது வந்து ஒரு குளம் தான் சொல்லணும். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு மடத்தனமாக வந்து இந்த இதை வேலை பார்த்துருப்பாங்க. ஒரு கொத்தனாருக்கோ ஒரு மேஸ்திரிக்கோ இல்லை ஒரு இன்ஜினியருக்கோ வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு பில்லர் வந்து பீம் எழுப்புறோம் அப்படின்னா அதில் வந்து கம்பி வந்து கட்டி தான் நம்ம வந்து பீம் எழுப்பணும். இது ஒரு சாதாரண விஷயம். இதில் எப்படி அவங்க கோட்டை விட்டாங்க? இதனால வந்து கொடுத்த வேலை பார்த்தீங்கன்னா 2 பிஞ்சு குழந்தைங்களோட உயிர். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நீங்கள் வந்து கட்டின வீட்டை விலைக்கு வாங்கினாலும் சரி, இல்லை நீங்களே சொந்த வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம வந்து தலைமுறை வந்து நம்ம வாழ வேண்டிய வந்து ஒரு இடம், அது எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும்.